Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா இம்பார்ட்டன்ட் பேட்ஸ், அதாவது நமக்கு அதிகமா யூஸ் ஆகுற பேட்ஸ், அது கொஞ்சம் தமிழ்ல கொடுத்திருக்க. அதுக்கு இணையான இங்கிலீஷ் பேட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். இல்ல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, வாழ்க்கை துணை அல்லது கணவர் அல்லது மனைவி. ஓகே, வாழ்க்கை துணைன்னு சொல்லலாம், இல்ல தமிழ்ல கணவர் அல்லது மனைவின்னு சொல்லலாம். இது என்னன்னா ஸ்பௌஸ். ஸ்பௌஸ்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது அக்கௌண்ட் ஓபனிங் ஃபார்ம். இப்போ நீங்க பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்க அப்படின்னா அங்க ஒரு அக்கௌண்ட் ஓபனிங் ஃபார்ம் தருவாங்க. அந்த அக்கௌண்ட் ஓபனிங் ஃபார்ம்ல இந்த ஸ்பௌஸ்னு இருக்கும். இல்ல நீங்க பிக்ஸட் டெபாசிட் கட்டுறீங்க, இல்ல ஆர்டி, இதுல எல்லாமே இருக்கும் இந்த ஸ்பௌஸ்னு நேம். அந்த ஸ்பௌஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆனா மட்டும்தான் இந்த ஸ்பௌஸ்னு உள்ளதையே நம்ம ஃபில் பண்ணணும். மேரேஜ் ஆகி இப்போ ஹஸ்பண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த ஸ்பௌஸ்னு இருக்குல்ல, அதுல ஒய்ஃபோட நேமை எழுதணும். இது ஒய்ஃப் அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்க அப்படின்னா அந்த ஸ்பௌஸ்னு இருக்க இடத்துல ஹஸ்பண்டோட நேம் எழுதணும். ஓகே, அப்படி சேஞ்ச் பண்ணி எழுதணும். இப்போ ஹஸ்பண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணா அந்த ஸ்பௌஸ் இருக்க இடத்துல யாரோட நேம்? ஒய்ஃபோட நேம். ஒய்ஃப் அக்கௌண்ட் ஓபன் பண்ணும் போது அந்த ஸ்பௌஸ் இருக்க இடத்துல ஹஸ்பண்டோட நேம். இப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆகல அப்படின்னா அந்த ஸ்பௌஸ நீங்க விட்டுறணும், ஸ்பௌஸ ஃபில் பண்ணக்கூடாது. ஓகே, அதுதான் ஸ்பௌஸ். அடுத்து நெக்ஸ்ட் என்னன்னா நியமிக்கப்பட்டவர், நாமினி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாமினி. இப்போ இதுவும் அப்படிதான். இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ற ஃபார்ம்ல நீங்க பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்களா, அப்ப அந்த ஃபார்ம்ல என்னன்னா லாஸ்ட் கொடுத்திருப்பாங்க நாமினேஷன் அப்படின்னு. அந்த நாமினி அப்படின்னா இப்போ நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவீங்க, அதுல கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கும் அப்படின்னா அந்த சேவிங்ஸ் எல்லாம் இப்போ உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சு, நீங்க இறந்துட்டீங்க அப்படின்னாலும் சரி, இல்ல ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா உங்க அக்கௌண்ட் சேவிங்ஸ் எல்லாமே இந்த நாமினிக்கு தான் போகும். அப்போ நாமினி அப்படின்னா ஒரு நம்பிக்கையான ஒரு ஆளு. இப்போ ஹஸ்பண்டா இருக்கலாம், இல்ல அப்பா அம்மா யாரா வேணாலும் இருக்கலாம். ஓகே, அப்ப அந்த நாமினின்னு உள்ள இடத்துல யாரு நீங்க நம்பிக்கை உள்ள யாரை சேர்க்கிறீங்களோ அவங்கள சேர்க்கலாம். ஓகே, அதுதான் நாமினி. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, விழுங்கு. விழுங்குறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? விழுங்குறதுக்கு ஸ்வெல்லோ. விழுங்குன்னா ஸ்வெல்லோ. அடுத்து சிந்து. சிந்துறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஸ்பில். ஸ்பில். அடுத்து துப்பு. துப்புறதுக்கு இங்கிலீஷ்ல ஸ்பிட். ஸ்பிட். அடுத்து வியர்வை. விசக்குது அப்படின்னு சொல்லுவோமா, அப்ப அந்த வியர்வை அதுக்கு என்னது? ஸ்வெட். ஸ்வெட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, துடை. துடைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? தரையை துடைப்போம்ல, அந்த துடைக்கிறதுக்கு வைப். துடைக்கிறதுக்கு வைப். அழுக்கு. அழுக்கா இருக்கு அப்படின்னு சொல்லுவோமா, இந்த பொருள் அழுக்கா இருக்கு, அப்ப அழுக்குன்னா டர்ட்டி. டர்ட்டி, அழுக்கு. ஓகே, அடுத்து பதட்டம். பதட்டம்னா நர்வஸா இருக்குன்னு சொல்லுவோம்ல, அதுதான் பதட்டம். நர்வஸ். ஓகே, நர்வஸ் அப்படின்னா பதட்டம். அடுத்து எப்போதும். எப்போதும்னா எப்பவும் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோமா, அப்ப எப்போதும் அப்படின்னா ஆல்வேஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன? பிறகு. பிறகு அப்படின்னா அப்புறம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் ஆஃப்டர். ஓகே, பிறகு அப்படின்னா ஆஃப்டர். அடுத்து அடிக்கடி. ஒரு விஷயத்த நீ அடிக்கடி பண்ணாத, அவ அடிக்கடி வாரா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அப்ப அடிக்கடி அப்படின்னா ஆஃபன். அடிக்கடினா ஆஃபன். அடுத்து விரைவில் அப்படின்னு சொல்லுவோம்ல, விரைவில் அப்படின்னு. அந்த விரைவில் அப்படின்னா சூன். ஓகே, விரைவில்னா சூன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, முடிந்தது. முடிந்தது அப்படின்னா இப்ப நம்ம சொல்லுவோம்ல, சின்ன வயசுல என்னால ஃபாஸ்டா ஓட முடிஞ்சது அப்படின்னு. அடுத்து இது என்ன? அப்போ என்னால செய்ய முடிஞ்சது அப்படின்னு. ஆனா என்ன, இப்போ செய்ய முடியல. அப்போ என்னால செய்ய முடிந்தது அப்படின்னு சொல்லும் போது குட்.
ஓகே, அதே இது இப்போ என்னால அது செய்ய முடியல, செய்யறதுக்கு ட்ரை பண்ணுவோம், ஆனா என்ன இப்ப என்னால செய்ய முடியல அப்படின்னா couldn't. ரெண்டுக்கு டிஃபரெண்ட் புரியுதா? couldn't என்ன சொல்லுவோம், could notனு சொல்லலாம், இல்ல ஷார்ட்டா couldn'tனு சொல்லலாம். ஓகே, could not இப்படியும் சொல்லலாம், இல்ல couldn'tனு சொல்லலாம். அப்போ என்னால செய்ய முடிஞ்சது, ஆனா அதுக்கு could. இது இப்ப என்னால செய்ய முடியல, நம்ம ட்ரை பண்ணியும் அது செய்ய முடியல அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அப்போ என்னால ஃபாஸ்டா ஓட முடிஞ்சது, அதுக்கு could போடும். இது இப்போ என்னால பழையது போல ஓட முடியல அப்படின்னு சொல்லுவோமா, அதுக்குதான் couldn't. இது என்னால ஒரு விஷயத்த பண்ண முடியும் அப்படின்னு பிரசன்ட்ல நம்ம சொல்லுவோம்ல, என்னால இதை செய்ய முடியும் அப்படின்னா can. என்னால ஒரு விஷயத்த பண்ண முடியும் அப்படின்னா can. இது என்னால இத பண்ண முடியாது, ஆனா நம்ம ட்ரை பண்ணவே மாட்டோம். இப்ப ட்ரை பண்ணி முடியல அப்படின்னா couldn't. இது ட்ரை பண்ணிருக்கவே மாட்டோம், ஆனா நான் என்னால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவோமா, அதுக்கு can't. இல்லைன்னா cannot. ஓகே, cannotனு போடலாம், இல்ல can't அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இப்போது. இப்போதுனா இப்போ அப்படின்னு சொல்லுவோம்ல, now. இப்போனா now. அப்போது அப்படின்னா then. ஓகே, அப்போதுனா then. ஏற்கனவே அப்படின்னு சொல்லுவோம்ல, ஏற்கனவே already. ஏற்கனவே already. ஓகே, அடுத்து செய். எதையாவது ஒண்ண செய் அப்படின்னு சொல்லுவோம்ல, செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல do. இது ஆக்சிலரி வெர்பா மட்டும் நம்ம எடுக்க மாட்டோம், இது மெயின் வெர்பாவும் நம்ம எடுப்போம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, எனக்கு முன். எனக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லுவோமா, அப்போ எனக்கு முன் அப்படின்னா முன், அதுக்கு before. எனக்கு நீ. இதுல எனக்குன்னு சொல்லும் போது ஐய போட்டுற கூடாது, சப்ஜெக்ட் ஐ போடக்கூடாது, ஆப்ஜெக்ட் தான் வரும். சரியா? அப்ப பிஃபோர் மீ அப்படின்னா எனக்கு முன். இது அவளுக்கு முன் அப்படின்னா பிஃபோர் அவளுக்கு her. ஓகே, பிஃபோர் her அவளுக்கு முன்னாடி. அடுத்து எப்பொழுதிலிருந்து. எப்போலண்டு அப்படின்னு கேட்போம்ல, எப்போலண்டு, எப்பொழுதிலிருந்து. இதுல அந்த இருந்து, எப்பொழுதிலிருந்து, அதுக்கு சின்ஸ் தான் நம்ம போடணும். இப்போ ஒரு டைம் பீரியட், காலத்தை மென்ஷன் பண்ற இடத்துல நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணணும். எப்பொழுதிலிருந்து. இது என்னது, இந்த ப்ரோக்ராம் எப்போலிருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கேட்போமா, அப்போ எப்பொழுதிலிருந்து அப்படின்னு சொல்லும்போது ஒரு டைம் பீரியட மென்ஷன் பண்ற இடத்துல அந்த இருந்து அதுக்கு சின்ஸ். அடுத்து எப்போ, when. சின்ஸ் when அப்படின்னா எப்பொழுதிலிருந்து. ஆனா இதுக்கு நம்ம ஒரு டைம் பீரியட மென்ஷன் பண்ற இடத்துல from வராதான்னு கேட்டா வரும். from எப்போ வரும்னா இந்த ஸ்டார்டிங் பாயிண்டும் எண்டிங் பாயிண்டும் இருக்கும்போது. இப்போ 10 மணிலிருந்து 12 மணி வரை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு from to போட்டு நம்ம எழுதுவோம், அப்போ வரும். ஆனா இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும் இருந்து அப்படின்னா, எப்பொழுதிலிருந்து அந்த டைம் பீரியட மென்ஷன் பண்ற இடத்துல ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும் இருந்துன்னா அதுக்கு என்ன வரும், சின்ஸ் மட்டும் தான் வரும். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் எங்கிருந்து. நம்ம கேட்போம்ல, நீங்க எங்கிருந்து வரீங்க அப்படின்னு. அப்ப எங்கிருந்து அப்படின்னு கேட்கும்போது ஒரு பிளேஸ் மென்ஷன் பண்ணி கேட்கிறோம், அதுல இருந்து அதுக்கு from. ஒரு பிளேஸ் நம்ம மென்ஷன் பண்ற இடத்துல எங்கிருந்து, அதுல இருந்து அப்படின்னா from போடணும். ஓகே, அடுத்து எங்கே, where. அப்ப எங்கிருந்து அப்படின்னா from where. அடுத்து எதற்காக. எதற்காக அப்படின்னு கேட்போமா, எதுக்காக அப்படின்னு. எதுக்காக, எதற்காக எல்லாமே ஒண்ணுதான். அப்போ எதற்காக அப்படின்னு அதற்காக அதுக்கு for போட்டு what. for what. ஓகே, for whatனா எதற்காக. அடுத்து அதனால என்ன, நமக்கு போல அதனால என்ன, அதனால, அதனால் அப்படின்னா so. so what. அதனால் என்ன, so what. ஓகே, அடுத்து மேலும். மேலும்னா also. மேலும் also. ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஏனென்றால். ஏனென்றால் அப்படின்னா இப்ப நம்ம சொல்லுவோம்ல,
நான் ஸ்கூலுக்கு இன்னைக்கு வரல ஏன்னா எனக்கு ஃபீவரா இருக்கு அப்படின்னு சொல்லுவோமா. அப்போ நான் ஸ்கூலுக்கு வரல ஏன்னா எனக்கு ஃபீவரா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது பிகாஸ். ஓகே, பிகாஸ் அப்படின்னா ஏனென்றால். எனவே, எனவேனா therefore. therefore, எனவே. ஓகே, அடுத்து யாரோ ஒருவர், நம்ம சொல்றோம்ல யாரோ ஒருவர் வந்திருக்காங்க, யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லுமா. அப்போ யாரோ ஒருத்தர், யாரோ ஒருவர் அப்படின்னா someone இல்லைன்னா somebody. ஓகே, somebody இல்லைன்னா someone சொல்லலாம். அடுத்து ஏதோ ஒன்று, ஏதோ ஒன்று அப்படின்னா சம்திங். நம்ம சொல்லுவோம்ல ஏதோ ஒண்ணு அங்க இருக்கு அப்படின்னு ஏதோ ஒண்ணு சொல்லுவோம்ல. அப்போ ஏதோ ஒன்று அப்படின்னா சம்திங். நெக்ஸ்ட் அது போல, அது போல அப்படின்னு சொல்வது அது போல எனக்கு வேணும், அது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவோமா. அப்ப அது போல அப்படின்னு சொல்லும்போது இது லைக் தட். லைக் தட் அப்படின்னா அது போல. அடுத்து இது போல எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவோமா. அப்ப அது இது போல அப்படின்னா லைக் திஸ். ஓகே, அடுத்து இப்பொழுதுதான் நம்ம சொல்லுவோம்ல நான் இப்போதான் வந்தேன், இப்போதுதான் வந்தேன், இப்போதான் அவ போனா அப்படின்னு. அந்த இப்பொழுதுதான் அப்படின்னு சொல்லும்போது என்னது ஜஸ்ட் நவ். ஜஸ்ட் நவ் அப்படின்னா இப்பொழுதுதான். இது இப்பவே, இப்பவே நீ இதை செய், இப்பவே நீ போ அப்படின்னு சொல்லுமா. இப்பவே அப்படின்னா ரைட் நவ். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க சீக்கிரம். சீக்கிரமா வா, சீக்கிரமா நான் எழுந்திருச்சேன் அப்படின்னு சொல்லுவோமா. அப்ப அது சீக்கிரம் அப்படின்னா என்ன. அதுக்கப்புறம் எத்தனை மணிக்கு, எத்தனை மணிக்கு நான் வரணும் அப்படின்னு சொல்லுவோம்ல எத்தனை மணிக்கு, அது எப்படி சொல்லலாம். இந்த ரெண்டுக்குமே ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.